ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி செய்யக்கூடிய வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிக்கிறதுக்கு தேவையான டிப்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி பேஸ்கெட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது சுற்றி கொஞ்சமாக டால்கம் பவுடர் போட்டு விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போடுறதுனால எறும்பு, காக்ரோச் இந்த மாதிரி எதுவுமே கிட்ட வராது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஊதுபத்தியில் நம்ம கொளுத்தி வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வைக்கிறதுக்காக ஸ்டாண்டு தேடுவோம் இல்லையா? ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. துணிக்காய வைக்கிறதுக்காக நம்ம கிளிப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த கிளிப்பை இந்த மாதிரி அடியில் போட்டுக்கோங்க. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு கிளிப்பை அதுக்கு மேலே போட்டுட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லா பேலன்ஸ்டாக அப்படியே ஸ்டேபிளாக ஒரே இடத்துல நிற்கும். எந்த இடத்த வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணி வைக்கலாம். ஸோ ஸ்டாண்டு தேடணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி துணிக்காய வைக்கிற கிளிப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற சேஃப்டி பின்னுடைய கார்னரில் துரும்பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நமக்கு துணியில் குத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ சரியாக உள்ளே போகாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெழுகுவத்தியில் ஒரு 4 to 5 டைம்ஸ் கிட்ட குத்தி எடுத்துக்கோங்க. சப்போஸ் மெழுகுவத்தி இல்லை அப்படின்னா சோப்பில் கூட நீங்கள் குத்தி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் துணியில் குத்தி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக உள்ளே போகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கீ பாட்டில்ஸில் நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் நல்ல வாசனையாக இருக்கிற மாதிரி இருக்கும். டே பை டே அந்த வாசனை ரொம்ப கம்மியான மாதிரி ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு கருப்பட்டி இல்லைனா வெல்லம் அதில் போட்டு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செய்கிறதுனால நல்ல வாசனையாக மனமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அது நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா ஆப்ஷனலாக நம்ம இது கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து நெய் பாட்டிலில் இந்த மாதிரி உள்ளே போட்டு வச்சுக்கோங்க. ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக லிட் க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலுமே நீங்கள் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மனம் அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அந்த மாதிரி செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எப்போ அந்த மாதிரி ஸ்மெல் கம்மியான மாதிரி தோணுதோ ஸோ இப்போ உடனே இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் நல்ல மனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். லெமன் பிழியும் போது இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி மேலே வச்சு நம்ம பிழிஞ்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற சீட்ஸை ரிமூவ் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லெமன் பிழியறது இல்லை அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம நைஃப்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் வரி வரியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸ்லாம் நீங்கள் குட்டி குட்டி ஷேப்பில் கட் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கிற நைஃப்பில் கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி வரி வரியாக இருக்கிற நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி பாருங்கள். ஒரே ஷேப்பில் நல்ல பொடியாக நறுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நார்மலாக இருக்கிற நைஃப்பில் கட் பண்ணும்போது எந்த மாதிரி ஷேப்பில் வருதுன்னு. ஸோ இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது நல்ல பொடியாக ஒரே மாதிரி ஷேப்பில் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி டொமேட்டோஸ் கட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணாமல் பேக் சைடில் திருப்பி போட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்ன பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்க போகுதுன்றது தோணும். பார்க்கும்போது பெருசாக தெரியாது. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி ஏதாவது ரெசிபீஸ்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி நான்வெஜ்ஜில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதில் மசாலாலாம் போட்டுட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வைப்போம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணும்போது ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் வச்சோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் 1 hour டைம் எடுக்கும். ஸோ ரொம்ப குயிக்காக 15 minutesல நம்மளுடைய வேலை முடியணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஏதாவது பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவர் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதில் சிக்கன், மட்டன், ஃபிஷ் இந்த மாதிரி நம்ம எது மேரினேட் பண்ணி வச்சுருக்கோமோ, ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அதை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு பவுலில் சில் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி கவரை போட்டு வச்சுட்டு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். நமக்கு ஃப்ரை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்முடைய வேலையும் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது கவருக்குள்ளே தண்ணி போகாத அளவுக்கு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ பவுல் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ டைம் சேவிங் டிப்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எந்த பொருள் வாங்கினாலும் இந்த மாதிரி பாலிதீன் கவரில் தான் நமக்கு கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கவர் எல்லாம் தூக்கி போடாமல் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கவரை நாளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஊறுகாய் பாட்டிலில் நம்ம யூஸ் பண்ணும்போது சைட்லலாம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற எண்ணெய் எல்லாம் ரொம்ப வலிஞ்சு போன மாதிரி இருக்கும். அந்த லிட்லலாம் கூட பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த எண்ணெய் எல்லாமே ரொம்ப பட்டு ஒரு மாதிரியான மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு, முக்கியமாக லீக்கேஜை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாலிதீன் கவரை இந்த மாதிரி அந்த லிட் க்ளோஸ் பண்ணுற இடத்துல வச்சுட்டு நம்ம நல்லா டைட்டாக மூடிட்டு சுற்றி அந்த கவரை கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ஸோ லீக்கேஜை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற டிஃபன் பாக்ஸுடைய மூடி லூஸாக இருந்தாலும் இதே மாதிரி நம்ம பாலிதீன் கவரை அந்த லிட் சைடில் வச்சு
நல்லா டைட்டாக மூடிட்டு சுற்றி இருக்கிற அந்த கவரை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் நல்லா டைட்டாக மூடும். நம்ம எந்த பொருள் வச்சு கொண்டு போனாலும் லீக் ஆகாமல் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கவர் சைடில் வச்சு லைட்டாக நீக்கி விட்டாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அதே மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ வந்து லீக்கேஜை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மூடி லூஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி கவர் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனையோ வகையான புளிக்குழம்பு டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட்டில் ஒரு தடவையாவது சாப்பிட்ருக்கீங்களா? ஒரு பவுலில் 3 முட்டை, கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், பெப்பர், உப்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா பீட் பண்ணி ஆம்லேட் மாதிரி போட்டு மீடியம் பீசஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு மண்சட்டி கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து ஆயில் சூடானதும் கடுகு, உளுந்து, ஜீரகம், வெந்தயம், காஞ்ச வத்தல், நறுக்கின பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கினதும் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க. கேப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு லெமன் சைஸில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு திக்கானதும் ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டை ஆம்லெட்டை அதுக்குள்ளே சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் வெல்லம் கூடவே கொத்தமல்லி தலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. உப்பு, புளிப்பு, இனிப்பு, காரம்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு காலி வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். வாட்டர் பாட்டிலை நம்ம எப்பயுமே வாஷ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி தான் வைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா உள்ளே அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு காயாது. உள்ளேயும் காயணும், வெளியிலையும் சீக்கிரமாக காயணும் அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீட்டில் வந்து இந்த மாதிரி மரக்கரண்டிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த கரண்டி இந்த மாதிரி உள்ளே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தோசை கரண்டி மாதிரி இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பேக் சைடில் இந்த மாதிரி திருப்பி கார்னரில் சாய்ச்சி வச்சுட்டிங்க அப்படின்னா உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி ரொம்ப ஈஸியாக காஞ்சிரும். ஸோ இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்திருக்கேன். அதை 2ஆக வந்து மடித்து எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா சாதாரண ஒயிட் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு இது கூட ஒரு சின்ன பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறதுல ஒரு குட்டி இலை இருந்துச்சு, அதை நான் அப்படியே வச்சுருக்கேன். சப்போஸ் இல்லை அப்படின்னா ஒரு குட்டி பீசஸாக கட் பண்ணி இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பாக்கெட் ஷேப்பில் நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. மடிச்சுட்டு டைட்டாக ரப்பர் பேண்ட் அப்படின்னா த்ரெட்டு போட்டு கட்டி எடுத்துக்கோங்க. பிரிஞ்சு வராத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்து ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து மளிகை பொருட்கள்லாம் அதிகமாக வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா கபோர்ட்லலாம்? ஸோ அந்த மாதிரி இடங்களில் இதை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா காக்ரோச்சுடைய நடமாட்டங்கள் சுத்தமாக இருக்காது, எந்த விதமான பூச்சி போட்டும் வராது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா டிப்ஸையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நிறைய ரெசிபீஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.